Hi. So countdown series. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் பொறுத்தளவுக்கு இட்ஸ் மோர் ஆர் தியரிட்டிக்கல் பேஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சாப்டர். இந்த சாப்டர் பொறுத்தளவுக்கு நம்ம என்சிஆர்டி ரீட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம செஷன் பார்த்ததுக்கு அப்புறம் டேரக்டா போய் என்சிஆர்டியுமே ஒன்ஸ் நமக்கு ஒரு நம்ம ரீட் பண்றது வந்து ரொம்ப அட்வைசபிளா இருக்கும். இப்போ நம்ம செஷன்ல பார்க்குற ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு இந்த கியூஆர் கோட்ல அவைலபிளா இருக்கும். நீங்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தாலும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். அங்கிருந்துமே நீங்க நம்மளோட நோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் அனதர் திங், நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிருந்த கிளாஸ் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டோம் வித் பிரைஸ் ஆஃப் 4275 ஆன்லைன் கோர்ஸ் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸ் பாத்தீங்கன்னா 19,574 அவைலபிளா இருக்கும். அட்மிஷன் வந்து என்ரோலிங் ஆயிட்டு இருக்கு. இப்போ நமக்கு ஆன் ப்ராசஸ்ல இருக்கு அட்மிஷன். நீங்க இன்கேஸ் நீட் ஆஸ்பிரண்டா இருந்தீங்க, இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீட் ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஆப்டான கோர்ஸா இருக்கட்டும். இது கூட நம்ம பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் அண்ட் தளபதி வெற்றி அப்படின்ற மாதிரி 3 கோர்ஸுமே நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ இந்த 8129007000 இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸை பத்தின அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஃபீஸஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கா, கன்செஷன்ஸ் இருக்கான்ற மாதிரி எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்க கண்டிப்பா கைட் பண்ணுவோம். அண்ட் ஜஸ்ட் இப்போ நமக்கு டைரக்டா இந்த கவுண்ட் டவுன் சீரிஸ் அப்படின்னாலே மேஜரா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு 5 டாபிக் மட்டும் எடுத்து நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ ரொம்ப முக்கியமான அந்த சாப்டர்ல ரொம்ப முக்கியமான இருக்கக்கூடிய ஒரு 5 டாபிக் நம்ம எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இங்க நம்ம பாத்தீங்கன்னா இந்த சாப்டர் பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட். டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் நமக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான டாபிக். அண்ட் தென் நமக்கு வந்து ஆம்பியர்ஸ் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் தென் நமக்கு EM waves. EM waves அப்படின்றது வந்து இந்த EM waves ஓட மேஜரான கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் தென் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஸோ EM waves ப்ரொடக்ஷன் அண்ட் டிஃப்ளெக்ஷன். ஓகே, இது எல்லாமே நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக்ஸ். இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக். என்ன சார் எல்லாத்தையும் நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்றீங்களா? இந்த சாப்டர் வந்து ஒரு சில சாப்டர் தான் இருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம ரொம்ப மினிமலிஸ்டிக்கான கண்டென்ட் நம்ம பார்க்க போறோம். டு த பாயிண்ட் என்னன்னா என்ன. ஓகே, ஸோ அந்த மாதிரி நான் பார்க்க போறோம். ஒரு ரிவிஷன் செஷனா இது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் திங் நமக்கு மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சோ மேக்ஸ்வெல்ஸோட ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஜெனரலா இந்த EMS மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் ஓகே, சோ தட்ஸ் இட். சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். Gauss law in electrostatics. So electrostatics நமக்கு Gauss law என்ன சொல்லிருந்தாங்கன்னா obviously it's for a closed integral of E dot ds is equal to Q inside divided by epsilon naught. அதாவது ஒரு க்ளோஸ்ட் சர்ஃபேஸ்க்குள்ள நம்ம ஒரு சார்ஜ் நம்ம பிளேஸ் பண்ணிருந்தோம்னா அந்த சார்ஜ்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நமக்கு எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணோம்னா இட் வில் பி நமக்கு ஒரு ஃப்ளக்ஸ் நமக்கு சொல்லலாம். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ளக்ஸ். ஸோ ஃபார் க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் ஒரு எலமெண்ட் ஒரு சின்ன சின்ன சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அந்த சர்ஃபேஸ்ல கலெக்ட் ஆயிருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஸோ ஒரு சின்ன சின்ன சர்ஃபேஸ்லயுமே கலெக்ட் பண்ணிருக்கக்கூடிய எலக்ட்ரிக் சர்ஃபேஸ் அந்த ஹோலா அப்படியே நமக்கு ஹோல் நம்ம பார்த்தோம்னா அந்த ஹோல் ஸ்பியர்ல நமக்கு எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் நம்ம கலெக்ட் பண்ணிருக்கோமோ அது என்னன்னு சொல்லணும்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சொல்லலாம். ஸோ அந்த ஃப்ளக்ஸ் வில் பி ஈக்குவல் டு த Q இன்சைட் பை எப்சிலான் நாட். இது யார் சொல்லிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட காஸ் அப்படின்னு ஒரு பர்சன் நமக்கு சொல்லிருப்பாங்க. அண்ட் another thing, இதே நமக்கு வந்து ஃபார் மேக்னடிசத்துல பாத்தீங்கன்னா இதே நமக்கு வந்து ஃபார் மேக்னடிசத்துல இதே ஃபார்முலாவை இதே விஷயத்தை வந்து இதே வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் பொறுத்தவரைக்கும் இதே எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதிலா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வச்சு பேசியிருப்பாங்க. ஸோ ஃபார் க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் B டாட் ds அப்படின்றது என்ன இருக்குமோ 0. இதுனா இங்க மட்டும் 0, இங்க மட்டும் ஏன் நமக்கு 0னா இப்போ நமக்கு உதாரணத்துக்கு நம்ம ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கலாம். இந்த பார் மேக்னெட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஸோ ஓவர் எங்கேயாச்சும் நம்ம ஒரு ரேண்டமா ஒரு க்ளோஸ்ட் லூப் மட்டும் எடுத்துட்டு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், ரேண்டமா எங்கேயாச்சும் நமக்கு ஒரு க்ளோஸ் லூப் மட்டும் எடுத்து பார்த்தோம்னா அந்த க்ளோஸ் லூப் பொறுத்தளவுக்கு எத்தனை ஃபீல்ட் லைன்ஸ் என்டர் ஆகுதோ அத்தனை ஃபீல்ட் லைன்ஸ் நமக்கு எக்ஸிட் ஆயிடும். ஓகே, ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த ஜோனுக்குள்ள அந்த ஃபீல்ட் அந்த பர்டிகுலர் ஏரியாக்குள்ள அந்த லூப்புக்குள்ள எந்த ஒரு ஃபீல்ட் லைன்ஸுமே சஸ்டெயினா இருக்கவே இருக்காது. ஆனா இங்க நம்ம பார்த்தோம்னா இந்த கேஸ் நம்ம பார்த்தோம்னா இந்த சர்ஃபேஸுக்குள்ள ஹேவிங் சார்ஜ். இந்த சர்ஃபேஸுக்குள்ள நமக்கு எவ்வளவு சார்ஜ் இருக்கக்கூடிய சார்ஜஸ்க்கு தகுந்த மாதிரி நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. அதனால என்ன இந்த நமக்கு மேக்னெட்டிசத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் will be always is equal to 0. So இது வந்து one of the reason எதனாலன்னு பாத்தீங்கன்னா monopoles do not exist என்ற காரணத்துக்கும் monopoles do not exist ன்னு சொல்றதுக்கான காரணமும் இதுதான். ஓகே, சோ monopoles என்னது நார்த் போல் மட்டும் சவுத் போல் மட்டும் கரெக்டா. சோ அந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்ததே இல்ல. எந்த ஒரு பார் மேக்னெட்டா இருந்தாலும் நமக்கு சவுத் போல் நார்த் போல் நமக்கு சேமா தான் இருக்கும். சரியா? சோ monopoles do not exist. ரைட். சோ நமக்கு வந்து ரெண்டு ஈக்குவேஷன்ஸ். தேர்ட் ஈக்குவேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஓகே, தேர்ட் ஈக்குவேஷன்ஸ் Faraday's law.
Faraday's law நமக்கு தெரியுமே, என்ன தெரியும்? Faraday's law அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு காயில் இருக்கு, நமக்கு ஒரு பார் மேக்னெட் இருக்கு. சோ இந்த பார் மேக்னெட் நம்ம வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணோம்னா இந்த காயில் நமக்கு வந்து ஒரு கரண்ட் வந்து இன்டியூஸ் ஆகும். சோ அப்படி இன்டியூஸ் ஆகிற கரண்ட் வந்து கரண்டோட EMF பாத்தீங்கன்னா இந்த இன்டியூஸ் EMF will be equal to minus di divided by dt. கரெக்ட்டா? sorry, d pi divided by dt, the rate of change of magnetic field divided by the rate of change of magnetic field will contribute the induced EMF. இது நமக்கு induced EMF. induced EMF. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவலா நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும். என்னன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நதிங் பட் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். அப்போ இந்த பாயிண்ட்ல we can we write so minus dv is equal to e dx எழுதிக்கலாம். அதே மாதிரி v can we write integration of v, அதாவது dv is equal to minus integration of e dot dx எழுதிக்கலாமா? அப்போ இந்த பாயிண்ட் நம்ம எங்க கொண்டு வர போறோம்னா minus e dot dx is equal to minus d pi by dt. So minus minus cancel பண்ணிடலாம். So overall பாத்தீங்கன்னா for a closed integration of e dot dx will be equal to d pi by dt என்ற மாதிரி ஒரு ஃபார்முலா. So இதுவுமே one of the formula for Maxwell's equations. Maxwell's equations இதுவும் one of the formula. And next and finally நம்மளோட ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. So ஆம்பியர் சர்க்யூட்டல் லா என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, listen, இப்போ நமக்கு வந்து கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்கு. இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் சுத்தி நமக்கு வந்து ஆப்வியஸா என்ன செய்யுது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கிரியேட் ஆகும். இதை சுத்தி நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். சோ அப்படி கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட நம்ம we are going to split small portions நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போறோம். இந்த small portionsல the flux associated with the இந்த small length, இந்த சின்ன லென்த்ல இருக்கு, இந்த சின்ன லென்த்ல எவ்வளவு flux அசோசியேட் ஆயிருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, எவ்வளவு flux அசோசியேட்னா சோ b dot dx அப்படின அளவுக்கு நமக்கு bl அப்படின்ற இந்த ஸ்மால் லென்த்ல இது வந்து நமக்கு ஸ்மால் லென்த், இந்த ஸ்மால் லென்த்ல நமக்கு எவ்வளவு மேக்னெட்டிக் flux இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். சோ இந்த மாதிரி இந்த சின்ன எலிமெண்ட்க்கு நம்ம பார்த்து b dot ds bl. okay, so இது வந்து ஸ்மால் for b dot dl. so இந்த மாதிரி நமக்கு ஸ்மால் எலிமெண்ட்க்குலாம் ஃபுல்லா நம்ம பார்த்துட்டு ஓவரால் என்ன செய்ய போறோம்னா for a closed integral of b dot dl will be equal to, நம்ம அங்க காஸ்ல எப்படி எழுதிருந்தோம், காஸ்ல பாருடா q inside divided by epsilon naught போட்டுருந்தோமா, அதே மாதிரி இங்க நம்ம என்ன பேச போறோம்னா mu naught I inside எழுத போறோம். அவ்வளவுதான். சரிங்களா? so which means நமக்கு வந்து for closed integral of b dot dl is equal to mu naught I inside. இது வந்து ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. ஒரு கரண்ட் கேரிங், இது வந்து கரண்ட் கேரிங் கண்டக்டர், அதை சுத்தி நமக்கு கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா we can found இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபார்முலா நம்ம கன்ஃபைன் பண்ணி எழுதிடலாம். ஃபைன். ஓகே, சோ இத தாண்டி இந்த இடத்துல தான் மேக்ஸ்வெல் வந்து ஒரு ஃபைனல் டச் கொடுத்தாரு. என்ன டச் கொடுத்தாருன்னா, சரி அவரோட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சேஞ்சிங், ஒரு நமக்கு ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால we can see we change in magnetic field is producing electric field. கரெக்ட்டா? change in magnetic field இந்த சர்க்யூட்ட பாருங்க. இந்த இடத்துல we are going to change the magnetic field. இந்த காயில நம்ம மூவ் பண்ண போறோம். இந்த காயில நம்ம இப்படி மூவ் பண்ணும்போது we are getting some induced EMF. obviously கரெக்ட்டா? இந்த காயில நம்ம இந்த பார் மேல நம்ம மூவ் பண்ணும்போது கண்டிப்பா இந்த காயில நமக்கு வந்து ஒரு induced EMF, ஒரு induced current நமக்கு கிரியேட் ஆகும். இதே நம்ம தலையில யோசிச்சு பார்ப்போம். நம்ம கரண்ட்டை வேரி பண்ணோம்னா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுமா? அதான் பெரிய क्वेश्चन. சரிங்களா? சோ which means Maxwell's டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, டைம் வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கிரியேட்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட், டு டைம் வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்றது நமக்கு வந்து Maxwell's क्वेश्चंस. சோ Maxwell's என்னன்னு பாத்தீங்கன்னா, Maxwell's டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, see time varying magnetic field it produces current. okay, EMF இல்லனா current எழுதிக்கலாம். do time varying electric field produces magnetic field. அப்படியா அப்படின்ற மாதிரி இருக்கா? so which means இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் சொல்லலாமா? எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஏன்னா கரண்ட் ஃப்ளோனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதை சுத்தி இருக்கும். கரெக்ட்டா? சோ ரைட், இப்போ நமக்கு வந்து இதுதான் நமக்கு வந்து மேக்ஸ்வெல் ஒரு பெரிய டவுட். சோ இதுக்கு ஆன்சர் சொல்றது இந்த சாப்டர். சோ அது அவர் அதை முடிச்சு நமக்கு அவர் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காருன்னா, ஆமா அது மாதிரி இருக்கு. சோ அண்ட் தட் இஸ் நத்திங் பட் EM waves அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஒரு கான்செப்ட் நமக்கு எமர்ஜ் ஆயிருக்கு. இதன் இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம் பாத்தீங்கன்னா, மேக்ஸ்வெல்ஸோட ஈக்குவேஷன்ஸ் பார்த்திருந்தோம். சோ மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் we are going to have some 4 formulas. ஒன்னு வந்து காஸ் லாவோட எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபார்முலா, அண்ட் மேக்னெட்டிசத்தோட ஃபார்முலா, அண்ட் தென் ஃபாரடேஸோட ஃபார்முலா, அண்ட் தென் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா ஃபார்முலா. சோ இந்த ஆம்பியர் சர்க்யூட்டல் லா ஃபார்முலால he is going to make some arrangement. சோ அந்த அரேஞ்ச்மெண்ட் என்னன்னு பாருங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு கெபாசிட்டர் எடுத்துக்கலாம். இந்த கெபாசிட்டர்ல
obviously we are going to connect ஒரு ஏசி சோர்ஸ். ஸோ இப்போ நமக்கு கரண்ட் கனெக்ட் பண்ணும்போது இந்த சைட் ஃபுல்லாமே நம்ம வந்து பாசிட்டிவா இருக்கணும்னு எஸ்யூம் பண்ணிக்கலாம். ஒரு ஃபார் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இந்த சைட் ஃபுல்லாமே நமக்கு பாசிட்டிவா இருக்க போது, இந்த சைட் ஃபுல்லாமே நமக்கு நெகட்டிவா இருக்க போகுது. இப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இந்த பாசிட்டிவ்ல இருந்து நமக்கு நெகட்டிவ்ல நமக்கு வந்து ஃபீல்ட் லைன்ஸ் நமக்கு வரும் கரெக்டா. ஸோ இந்த ஃபீல்ட் லைன்ஸ் வரும்போது இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து நான் சொல்லும் போது இதை கண்டக்ஷன் கரண்ட் சொல்லலாம். கண்டக்ஷன் கரண்ட் ஏன்னா சார்ஜ் வந்து நமக்கு ஆப்வியஸா நமக்கு வந்து ஒன்ஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு சார்ஜ் வந்து நமக்கு மூவ் ஆக போகுது. அப்ப நமக்கு இந்த பாயிண்ட் என்ன சொல்லணும்னா கண்டக்ஷன் கரண்ட் சொல்லலாம். கண்டக்ஷன் கரண்ட் நம்ம சொல்லலாம். கண்டக்ஷன் கரண்ட் நம்ம சொல்லலாம். ஆனா பட் ஸ்டில் நமக்கு இந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு கம்யூனிகேஷன் எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாம இருந்தாலுமே த்ரூ த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நமக்கு வந்து சார்ஜ் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட எனர்ஜி வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. சோ தட் நமக்கு வந்து ஸ்டில் we are getting the closed circuit. அப்ப இதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கு. சோ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல they are getting some magnetic field up. இந்த பாயிண்ட் நமக்கு வந்து they are getting some magnetic field. சோ லிட்டரலா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் நம்ம கண்டக்ஷன் கரண்ட் சொல்லியாச்சு. இந்த இடத்துல நமக்கு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் என்னன்னு சொல்லணும்னா டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட். டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் ஆப்வியஸா சரிங்களா. சோ இதுக்கு பேர் தான் டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட். இப்போ இந்த கான்செப்ட் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸ்வெல் அப்படின்ற பர்சன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. ஒரு கெப்பாசிட்டர்ஸ் இடையில வந்து ரெண்டு இடையில எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லை. பட் ஸ்டில் we are having some energy transformation. அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் will be happening in the form of electric field lines. சோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் சுத்தி நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். சோ என்ன செய்ய போறோம்னா இந்த ஜோன்ல நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எனர்ஜி பேரு தான் நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட். பட் நமக்கு டைரக்டா கரண்ட் சார்ஜஸோட மூவ்மெண்ட்னால நமக்கு வந்து எந்த ஒரு கரண்ட் கிடைக்கிறது இல்ல. பட் டியூ டு த சேஞ்சஸ் இன் ஃபீல்ட் நமக்கு வந்து ஒரு கரண்ட் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த கரண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட். இட்ஸ் a displacement current is not an actual current, it is a virtual current. நம்மளால பார்க்க முடியாது. இட்ஸ் a virtual current. சோ ஆக்சுவலா நமக்கு வந்து கரண்டோட கான்செப்ட் ஓகே தான். அதை எப்படி குவான்டிஃபை பண்ணி பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா குவான்டிஃபை பண்றதுக்கு நமக்கு அவரே ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து அவரோட இது நம்மளோட கெப்பாசிட்டர். சோ இந்த கெப்பாசிட்டரை பொறுத்தளவுக்கு see we are having some charge காஸ்ல என்ன சொல்லுது E dot dx is equal to q in divided by epsilon naught னு சொல்றாங்க கரெக்ட்டா. இப்போ இந்த பாயிண்ட்ல நமக்கு ஃபுல்லா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கு. இந்த 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 ஜோன்ல ஃபுல்லாமே நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நமக்கு இருக்கு கரெக்ட்டா. சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ஹியர். சோ இப்போ என்ன செஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா we can write as ஒரு நிமிஷம். ஓகே சரி சார் ஃப்ரம் காஸ் லா இருந்து வந்துருவோம். இந்த காஸ் லா அப்படின்றது வந்து இட்ஸ் நதிங் பட் பை. சோ இந்த பாயிண்ட்ல கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி நம்ம என்ன சொல்லணும்னா q இன்சைட் டிவைடட் பை எப்சிலான் நாட். சோ இந்த இடத்துல நமக்கு வந்து q இன்சைட் நமக்கு வந்து இல்ல. இந்த இடத்துல நமக்கு வந்து சார்ஜ் நமக்கு இல்ல. பட் ஸ்டில் we are having இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து எந்த ஒரு சார்ஜுமே நமக்கு உள்ளக்கு இல்ல. பட் ஸ்டில் we are having some flux. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நமக்கு வந்து இருக்கா? கண்டிப்பா நமக்கு இருக்கா? இருக்கு. இப்போ இந்த க்ளோஸ் லூப்ல வந்து நமக்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ன அஸ்யூம் பண்ண போறோம்னா லிசன் the EA is equal to flux is equal to flux is equal to q inside epsilon naught. ரெண்டு சேமா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். dq dt is equal to rate of change of q inside divided by epsilon naught into dt. சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்ம அலைன் பண்ணி எழுதலாம். அதாவது இது ரெண்டுமே நம்ம இந்த ரெண்டு மட்டும் நம்ம அலைன் பண்ணலாம். சோ இந்த ரெண்டு மட்டும் பாக்கும்போது what we can write is I அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கு. I அப்படின்றது என்னது டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட். சோ டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா d pi e divided by dt is equal to displacement current divided by current எழுதிக்கலாம். லேட்டர் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். current divided by epsilon naught. So I அப்படின்றது என்ன is nothing but epsilon naught into rate of change of electric field lines அப்படின்றது நமக்கு epsilon naught into rate of change of electric field lines. இந்த இது I அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா it's a current. என்ன current? Displacement current. இப்போ நமக்கு எதுக்கு நான் இதை இவ்வளவு தூரம் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா he is say இவர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் இப்போ இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் நம்ம ஆக்சுவலா லிசன் எந்த ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டருக்கு சுத்தி நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்குது. சோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்மளால குவான்டிஃபை பண்ண முடியும் த்ரூ த ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? ஃபார் a closed integral of b dot dl is equal to mu inside I inside. அதாவது mu naught I inside. அதாவது உள்ள நமக்கு எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்க போதோ அத பத்தி நமக்கு வந்து இத சுத்தி நமக்கு வந்து அந்த ஃபீல்ட் நமக்கு இருக்கும் அப்படின்றத பத்தி பேசியாச்சு. இப்போ இதுல நமக்கு ஆக்சுவலா ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல நம்ம ஒரு கெப்பாசிட்டர் நம்ம பிளேஸ் பண்ணும்பொழுது
கெப்பாசிட்டர்ல நமக்கு வந்து கதையே நமக்கு வேற மாதிரி இருக்க போகுது. ஓகே, சோ நமக்கு ஒரு ஆல்டர்னேட் கரண்ட்ல இந்த ஜோன்ல நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு கால்குலேட் பண்ணணும்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஃபார்முலா வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் கண்டக்ஷன் கரண்ட். கரெக்டா? இந்த ஃபார்முலா இஸ் ஒன்லி ஃபார் கண்டக்ஷன் கரண்ட். ஆனா இங்க நமக்கு கண்டக்ஷன் கரண்ட் இல்ல. இப்போ நமக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் அப்படின்னு டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ மேக்ஸ்வெல் என்ன செஞ்சிருக்காருன்னா ஒண்ணுமே இல்ல, இதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இட்ஸ் இந்த கரண்ட் இஸ் நதிங் பட் காம்பினேஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் அண்ட் கண்டக்ஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபார் க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் B dot dl will be equal to mu naught displacement current plus conduction current. So displacement current அப்படின்றதோட ஃபார்முலா நான் சொல்லியாச்சு. இப்போ என்ன செஞ்சுக்கலாம் பார்த்தீங்க, mu naught into conduction current plus displacement current ஓட ஃபார்முலா வந்து epsilon naught d pi e, அதாவது rate of change of electric flux, rate of change of electric flux. ஓகே, சோ இப்படி அப்படி இல்ல mu naught I of conduction current plus mu naught epsilon naught d pi e divided by dt கூட எழுதிக்கலாம். So this is the final formula. So இதுதான் நமக்கு மேக்ஸ்வெல்ஸோட ஒரு முக்கியமான ஒரு ஆர்ட். சரிங்களா? சோ தட்ஸ் இட். இப்போ நமக்கு 4 விஷயத்தை பார்த்திருக்கோம். ஒன்னு வந்து 4 ஃபார்முலா, லாஸ்ட் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம், which means அங்கதான் நமக்கு வந்து அந்த மேக்ஸ்வெல்ஸ் வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காரு. சரி, இது எல்லாமே நமக்கு ஓகே. அந்த மேக்ஸ்வெல்ஸோட ஃபார்முலாவும் நமக்கு அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்டோட ஃபார்முலா கூட நம்ம பார்த்தாச்சு. டிஸ்பிளேஸ்மென்ட் ஃபார்முலா மறந்துடக்கூடாது. I is equal to epsilon naught d pi e divided by dt. இது நமக்கு வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட்டுக்கு உண்டான ஃபார்முலா. நாட் டைரக்ட் கரண்ட், இட்ஸ் a displacement current. ஃபைன். சோ இதெல்லாம் நமக்கு அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு இப்போ நமக்கு என்ன செய்ய போறோம்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பார்த்தாச்சு, மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் பத்தி பார்த்தாச்சு. ஓகே, சோ டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் பத்தி பார்த்தாச்சு. இப்போ நமக்கு EM waves பத்தி பார்ப்போம். EM waves அப்படின்றது வந்து இட்ஸ் இருக்கிறதுல உண்மையாவே ஒரு 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 ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இட்ஸ் லைட்டோட கேஸ். சோ லைட்டோட கேஸ் பாத்தீங்கன்னா, லைட் இல்லாம நம்ம லைஃப்ல வந்து எதுவுமே எக்ஸிஸ்டன்ஸே இல்ல. இப்ப நான் உங்களை பாக்குறேன், நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு பேருக்கு இடையில வந்து அந்த சிஸ்டத்துல இருந்து நமக்கு லைட் கிடைச்சிருக்கு. கரெக்டா? அந்த லைட்ல இருந்து தான் நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்டையுமே நம்ம பார்க்க முடியுது. சோ ரியல் வேர்ல்ட்லயுமே நம்ம பாத்தீங்கன்னா வித்வுட் லைட் நமக்கு எந்த ஒரு ஆப்ஜெக்டையுமே பார்க்க முடியாது. இருட்டுல என்ன பார்க்க முடியுமா? ஒண்ணுமே நம்ம பார்க்க முடியாது. கண்டிப்பா நமக்கு லைட் நம்ம தேவை. சோ அந்த லைட் அப்படின்றத அந்த லைட்டை பத்தி தான் இப்ப நம்ம படிக்க போறோம். இட்ஸ் EM waves. ஓகே, இப்ப நான் ஜஸ்ட் என்ன எடுத்துக்கலாம், ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு சன்லைட் அப்படின்றத இருக்கிற பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இல்ல, ஒன் ஆஃப் த நமக்கு ரியல் டைம்ல நமக்கு வந்து கொஞ்சம் பார்க்குறது. இது மட்டும் இல்ல, நிறைய இருக்கு. என்னது ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், காமா ரே, எக்ஸ்ரே, எல்லாமே நமக்கு வந்து இருக்கு. இன்ஃப்ராரெட் ரே, அல்ட்ரா வயலட் எல்லாமே நமக்கு இருக்கு. பட் நான் வந்து ஒரு விசிபிள் லைட்டை வச்சு மட்டும் பேச போறேன் இப்போதைக்கு. ஓகே, சன்லைட் அப்படின்றது வந்து இருக்கிறதுலே ஒரு ஒன் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் பொறுத்த அளவுக்கு இட் ஹேஸ் an எனர்ஜிங்க. எப்படி எனர்ஜி? ஏன்னா சன்ல இருந்து நமக்கு கிளம்புற ஒரு லைட் வந்து எத்தனையோ 1000 கிலோமீட்டர் தாண்டி நம்ம பூமிக்கு வந்துடணும்னா கண்டிப்பா இட் மஸ்ட் ஹேவ் சம் எனர்ஜி. கரெக்டா? சோ அது வந்து ஒண்ணு. ஓகே, இதுக்கு வந்து ஒரு எனர்ஜி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த சன்லைட், இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்க்கு ஒரு 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 வேவ் லென்த் இருக்கு. ஆப்வியஸா நமக்கு இட் ஹேஸ் a wave length and it can travel with ஈவன் இன் வேக்கம். சோ வேக்கம்ல கூட அதனால அந்த லைட்னால நம்மளால டிராவல் பண்ண முடியும். ஒண்ணு சரிங்களா? எப்படி அதை எப்படி நான் நம்புறேன்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் அதே கதை தான். சன்ல இருந்து வருது. பூமிக்கு பக்கத்துல தானே அட்மாஸ்பியர் இருக்கு. பூமிக்கு பக்கத்துல நமக்கு அட்மாஸ்பியர் இருக்கு. மேல போக போக அட்லீஸ்ட் அட்மாஸ்பியர் இருக்காது. அதனால நமக்கு மேல போகும்போது நமக்கு வந்து ஆக்சிஜன் இருக்காதனால நமக்கு வந்து மேல நம்ம ஸ்பேஸ் போற பர்சன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து மார்க்ஸ் அந்த சிலிண்டர், ஆக்சிஜன் சிலிண்டரோட போயிருப்பாங்க. சரிங்களா? அப்ப எர்த்தோட சர்ஃபேஸ், பர்டிகுலர் சர்ஃபேஸ் வரைக்கும் தான் நமக்கு வந்து அட்மாஸ்பியர் இருக்கும். அதுக்கு மேல வந்து அட்மாஸ்பியர் இருக்காது. அட்மாஸ்பியர் இருக்காது அப்படின்னா ஒண்ணுமே இருக்காது. சோ கீழ இருந்து மேல போக போக வேக்கம் ஸ்பேஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சோ நம்ம ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா there will be only வேக்கம் மட்டும் தான் இருக்கும். சோ அகைன் நமக்கு சன்லைட் என்ன செய்யுது, அந்த வேக்கம் ஸ்பேஸ் எல்லாம் தாண்டி தான் நம்ம பூமிக்கு வந்து வருது. அப்ப நமக்கு சன்லைட் அப்படின்றது கைண்ட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். சோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் கேன் பி டிராவல்ட் த்ரூ வேக்கம். செகண்ட், அப்ப அதுக்கு எனர்ஜி இருக்கு, அதுக்கு இட் கேன் டிராவல் த்ரூ வேக்கம். சோ சன்லைட் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் an electromagnetic wave. சோ எல்லா electromagnetic wave can has the speed of light. அது வந்து இன்னொரு விஷயம். ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்றது பாத்தீங்கன்னா 3 × 10⁸ இந்த சொல்லிருக்காங்களே. சோ 3 × 10⁸ தான் ஒரு லைட்டோட ஸ்பீட். சோ நமக்கு வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அடுத்த செக்மெண்ட்ல நமக்கு ஸ்பெக்ட்ரம் ஃபுல்லா பாத்துறோம். சோ எல்லா லைட்டுமே இட் ஹேஸ் a speed of 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் ஸ்பீட்ல அதனால டிராவல் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்கக்கூடிய திங்ஸ் நமக்கு வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அண்ட் இட்ஸ் a transverse waves. transverse waves வேக்கம்ல டிராவல் பண்ணக்கூடிய டெண்டன்சி நமக்கு transverse waves சொல்லுவோம். அண்ட் another thing, it is not deflected by electric field and magnetic field. அது என்ன electric field and magnetic field அப்படின்னா, ஓகே, சோ நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். ஒரு சார்ஜ், ஓகே, ஒரு சார்ஜ் பொறுத்த அளவுக்கு லிட்டரலா இஃப் எப்படி கேக்குறது, ஓகே, சோ லிசன். இப்போ நமக்கு ஒரு சார்ஜ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஒரு எலக்ட்ரான் புரோட்டான் எடுத்துக்கோங்க. அந்த சார்ஜ் நம்ம ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல வச்சீங்கன்னா அது வந்து ஆசிலேட் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? சோ லிசன். அப்போ இப்போ நான் என்ன சொல்றேன்னா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இஸ் நதிங் பட், உங்களுக்கு இன்னொரு டேட்டா கொடுத்துரு. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இஸ் நதிங் பட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சரிங்களா? அப்போ இது எப்படி இருக்க போகுதுன்னா இந்த மாதிரி நமக்கு இருக்க போகுது.
இட்ஸ் பியூரஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ நமக்கு எப்படி பாத்தீங்கன்னா அதோட எக்ஸிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிளைன்ல நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்க போது, இன்னொரு பிளைன்ல நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்க போது, அதுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கக்கூடிய பிளைன்ல அது வந்து ஆசிலேட் ஆகிக்கிட்ட போகுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து இப்ப நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் நமக்கு ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும், ஒய் ஆக்சிஸ்ல வந்து நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இருக்கும், ஜெட் ஆக்சிஸ்ல வந்து அதோட ப்ராபகேஷன் இருக்கும். ஸோ எல்லாமே நமக்கு வந்து வில் பி மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர். இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஓகே. சோ ஒருவேளை ஏதாச்சும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நம்ம டிஃப்ளெக்ட் ஆகுமா? ஏன்னா இட்ஸ் ஹேவிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு தானே, இதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. அப்ப நான் இன்கேஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஆச்சுன்னா இது வந்து டிஃப்ளெக்ட் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன் கிடையாது? ஒரு பாசிட்டிவ் சார்ஜுக்கோ நெகட்டிவ் சார்ஜுக்கோ நம்மளோட இஎம்ஏஸ் நமக்கு டிஃப்ளெக்ட் ஆகாது. காரணம் பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் ஒன்லி ஃபீல்டு மட்டும்தான். நம்மளோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது. ஒரு சார்ஜ் இருக்கக்கூடிய பார்ட்டிகல் மட்டும்தான் நமக்கு இன்னொரு நெகட்டிவ் சார்ஜுக்கோ பாசிட்டிவ் சார்ஜுக்கோ அது டிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம கிட்ட எந்த ஒரு சார்ஜுமே கிடையாது, நம்ம கிட்ட ஃபீல்டு மட்டும் தானே இருக்கு. அப்படின்றனால நம்மளோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து எங்கேயுமே நமக்கு எந்த ஃபார் எனி சார்ஜஸ்க்குமே இது வந்து டிஃப்ளெக்ட் ஆகாம அது வாட்டுக்கு ஸ்ட்ரெயிட் லைனா அது மூவ் ஆகிட்டு இருக்கும். இதுவே ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஃபார் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். அண்ட் இட் கேரிஸ் எனர்ஜி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோ அங்க இருந்து நமக்கு இட் ஹேஸ் கேரிஸ் எனர்ஜினா ஒரே ஒரு விஷயத்தை போறோம். காமா ரே அப்படின்ற இட் ஹேஸ் ஹையஸ்ட் எனர்ஜி. காமா ரே இட் ஹேஸ் ஹையஸ்ட் எனர்ஜி. மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து நமக்கு வந்து இந்த இஎம்வேஸ் வந்து யூஸ் பண்றாங்க நான் சொல்ல போறேன். இப்போ நமக்கு நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம என்ன அடுத்த இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் யூசஸ் நம்ம பார்க்க போறோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து மெடிக்கல் செக்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சில இந்த டியூமர் செல்ஸ்லாம் இருக்கும். ஓகே. சோ ஒரு ஸ்டோன்ஸ் இல்ல மற்ற டியூமர் செல்ஸ் உங்களுக்கு தெரியும். சோ அந்த டியூமர் செல்ஸ் வந்து நமக்கு வந்து வி ஹேவ் டு ரிமூவ், அதை வந்து டிசால்வ் பண்ணி பார்க்கணும். அப்ப நமக்கு டைரக்டா நமக்கு அதை வந்து நமக்கு டேரக்டான கன்வென்ஷன் மெத்தட்ல நமக்கு ஆப்ரேட் பண்ணும்போது கண்டிப்பா வி மைட் ஹேவ் சம் டிஃபிகல்டிஸ். ஒரு டிஃபிகல்டிஸ் நமக்கு வி மைட் ஹேவ். பட் நமக்கு இந்த லேசர் மெத்தடோ இந்த மாதிரி லேசர் மெத்தட் சொல்லுவாங்க, இல்லைன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் நம்ம யூஸ் பண்ணி அந்த டியூமர்ஸ் வச்சு நம்மளால கொலாப்ஸ் பண்ண முடியும், கொலாப்ஸ் பண்ணலாம். ஓகே. சோ which means நமக்கு ரொம்ப பர்టిక్యులரா அந்த டெட் செல்ஸ் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணலாம் பை யூசிங் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். சோ இத நம்ம இங்க நம்ம அச்சீவ் பண்ணலாம். சோ இதுல என்ன தெரியுதுன்னா இது அப்படியே இந்த கதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களை வந்து தள்ளி விடணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து உங்களை வந்து புஷ் பண்ணி தள்ளி விடணும். அப்ப தள்ளி விடணும்னா கண்டிப்பா எனக்கு ஒரு சாலிடான ஒரு உருவம் இருந்திருக்கணும். ஓகே. சோ இன்கேஸ் என்கிட்ட ஒரு சாலிடான உருவம் இல்லாட்டினா நான் வந்து உங்களை டச் பண்ணாலும் இட் ஹாஸ் நோ யூஸ். கரெக்டா? ஓகே. சோ இதான் மீனிங். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்ணுதுன்னா கண்டிப்பா எய்தர் ஆப்ஜெக்ட் இல்ல ரெண்டுமே டூ ஆப்ஜெக்ட் மஸ்ட் ஆல்சோ ஹேவ் சம் மாஸ் அண்ட் ஒரு ஷேப் டெஃபினிஷன் இருக்கணும். கரெக்டா? இப்போ இதே கதை தான். இப்போ லைட் நம்ம அதாவது இஎம்எஸ் நம்ம யூஸ் பண்ணி ஒரு டியூமர் செல்ஸ் நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ரிமூவ் பண்ணிருக்கு. இப்போ இந்த இதுதான் டியூமர் செல்ஸ்னா இத மாதிரி ரிமூவ் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பா இந்த ஸ்ட்ரக்சருக்கு அந்த லைட் அந்த இஎம்எஸ்க்கு வந்து மஸ்ட் ஹேவ் சம் மாஸ். கண்டிப்பா மாஸ் இருந்திருக்கணும். ஓகே. அப்போ அந்த மாஸ் இருந்தனால அதை வந்து நம்ம தள்ளி விட முடியுது. ஓகே. திஸ் இஸ் ஜஸ்ட் அசம்ப்ஷன். இப்போ இதுல நமக்கு இப்போ நம்ம லைட்டா நம்ம எல்லாத்தையும் ஹோலிஸ்டிக்கா நம்ம சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு வேக்கம் டிராவல் பண்ணிது, எனர்ஜி இருக்கு, இதுக்கு இட் ஹாஸ் சம் மொமெண்டம். Okay, நான் மொமெண்டம் சொல்றதுக்காக சொல்றேன். So it has an EMS has a mass, it has a velocity, and though it has some momentum. And another thing, நமக்கு electromagnetic waves அப்படின்றது எந்த ஒருக்குமே நமக்கு டிஃப்ளெக்ட் ஆகாது. though it has since it has only electric field and the magnetic field. சரிங்களா? So and then it can be polarized. So polarized அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு லைட் இட் கேன் பி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். இப்போ நமக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம பாக்குறோம் இல்லையா, இந்த பாக்குறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஃபீல்டு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஓகே. சோ அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் நமக்கு வந்து நம்ம பாக்குறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒரு வேவ்ஸ் electric field lines. And another thing பாத்தீங்கன்னா இன்டென்சிட்டின்னு சொல்லி பார்ப்பாங்க. இன்டென்சிட்டி. ஓகே. சோ இன்டென்சிட்டினா as a electric field linesக்கு நமக்கு வந்து ஓவரால் இன்டென்சிட்டி பாத்தீங்கன்னா will be having some half into epsilon naught e square. சரியா? சோ இந்த ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி ஆக்சுவலி இது வந்து எனர்ஜி டென்சிட்டியோட ஃபார்முலா. எனர்ஜி டென்சிட்டி ஃபார்முலா. சோ இந்த எனர்ஜி டென்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்க்கு வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். எதுக்கு ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு? இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ், இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஓகே. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்க்கும் இந்த எனர்ஜி வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். சரிங்களா? சோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் நமக்கு இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இதுதான். அண்ட் ஒரு ஃபார்முலா எழுதுறேன், அந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அது எவ்வளவு ஸ்பீட்ல போகுதுன்னு பாத்தீங்கன்னா c will be the speed of light in vacuum will be equal to 1 divided by square root of mu naught epsilon naught. சரிங்களா? சோ இந்த ஃபார்முலா கொஞ்சம் முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எடுத்து வச்சுக்கோங்க. இதே நமக்கு இது ஏதாச்சும் ஒரு மீடியம், இது வந்து இன் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே. ஒருவேளை நம்மளோட இஎம்எஸ் வந்து வேற ஏதாச்சும் மீடியத்தில் டிராவல் பண்ணுச்சுன்னா in some medium v will be equal to c divided by square root of m.
ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம EM ஸ்பெக்ட்ரம்ல நம்ம என்டர் ஆக போறோம். EM ஸ்பெக்ட்ரம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஸ்பெக்ட்ரம். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஸ்பெக்ட்ரம் என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரேடியோ வேவ் இருக்கு, மைக்ரோவேவ் இருக்கு, இன்ஃப்ராரெட் வேவ் இருக்கு, விசிபிள் ஸ்பெக்ட்ரமே அதுக்குள்ள தான் இருக்கு. அண்ட் அனதர் திங், அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்கு, எக்ஸ்ரேஸ் அந்த காமா ரேஸ் இருக்கு. சரி, எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனப்பாடம் பண்ண வேண்டியதில்லை. சின்ன சின்ன ஒரு ஒரு கோடோடு மட்டும் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஹோல் ஸ்பெக்ட்ரத்தை வந்து ஆர்மின்னு எடுத்துக்கோங்க. ஆர்மி அதாவது ரேடியோ வேவ், மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட் வேவ். சரிங்களா? அப்புறம் விசிபிள் ஸ்பெக்ட்ரம், விசிபிள் லைட், VU X gamma. ஓகே, சோ VU X gamma. சோ இந்த VU அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்பபெட்ஸ்ல லேம்னா P Q R S T UV வரும். ஓகே, ஆனா ஆல்பபெட்ஸ்ல வந்து UV வரும். இங்க நம்ம பார்த்தோம்னா VU தான் வரும். ஓகே, ஃப்ரம் ரைட் ஹேண்ட் RMI, ஆர்மி VU அண்ட் X gamma. அப்படின்றது நமக்கு காமா அப்படின்றது ஸ்பெஷல் கேரக்டர் லாஸ்ட்ல போட்டுரும். எக்ஸ் அப்படின்றது லாஸ்ட் நமக்கு ஆல்பபெட்ஸ்ல எண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த லெட்டர் தான் நமக்கு வந்து எக்ஸ். சரிங்களா? சோ இந்த மாதிரி நமக்கு ஏதாச்சும் ஒரு நிமானிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஹோல் ஸ்பெக்ட்ரம் ஞாபகத்துல வச்சுக்க போறோம், ரைட் ஃப்ரம் ரேடியோ வேவ்ல இருந்து காமா ரே வரைக்கும். இப்போ நான் சொல்ற ஒரு விஷயத்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. விசிபிள் ஸ்பெக்ட்ரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஏரியா. விசிபிள் ஸ்பெக்ட்ரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியா. சோ ஆர்மி UV VU X gamma. சரியா? இப்போ ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஒன்னு வந்து எனர்ஜி அண்ட் வேவ் லென்த். E is equal to h nu. அப்ப E is equal to hc divided by lambda. இப்போ இதெல்லாம் நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணேன்னு பாருங்க. எப்பெல்லாம் நமக்கு அதிகமான எனர்ஜி இருந்துச்சுன்னா அதிகமான ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு அர்த்தம். நான் என்ன சொல்றேன்னா, காமா ரேக்கு அதிகமான எனர்ஜி இருக்கு. ஆப்வியஸா காமா ரே எதுக்கு நமக்கு அதிகமான எனர்ஜி இருக்கு? ஏன்னா காமா ரே இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் நியூக்ளியஸ்ல இருந்து பறக்கிற ஒரே ஒரு ரே வந்து என்னது? இட்ஸ் காமா ரே. அப்ப இதுக்கு மட்டும் அதிகமான எனர்ஜி இருக்கும். எனர்ஜி அதிகமா இருந்துச்சுன்னா ஆப்வியஸா இட் மஸ்ட் ஹேவ் சம் ஹை ஃப்ரீக்வன்சி ஹையா இருந்துச்சுன்னா எனர்ஜி அதிகமா இருக்குன்னு சொல்லியாச்சு. கரெக்டா? எனர்ஜி அதிகமா இருந்துச்சுன்னா அந்த எனர்ஜி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு வேவ் லென்த்துக்கு கண்டிப்பா கம்மியான வேவ் லென்த் தான் இருக்கணும். EM waves வந்து கம்மியான வேவ் லென்த்ல இருக்கணும். கரெக்டா? சோ ஃபார் மோர் இப்ப E is inversely proportional to lambda எழுதிக்கமா. சோ அதிகமான எனர்ஜி இருந்துச்சுன்னா கம்மியான வேவ் லென்த் இருக்கணும். இட்ஸ் ஆப்வியஸ். கரெக்டா? சோ இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து we must have less வேவ் லென்த். அப்படியே இந்த ரேடியோ வேவ்ஸ்க்கு வாங்க. இந்த ரேடியோ வேவ்ஸ் பொறுத்தளவுக்கு வேவ் லென்த் நமக்கு ரொம்ப அதிகம். வேவ் லென்த் நமக்கு எப்படி அதிகம்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேடியோ வேவ் இட்ஸ் ரேடியோ வேவ். அப்ப நமக்கு ரேடியோ சிக்னல்ஸ் கிடைக்கக்கூடிய வேவ். அப்போ இன்கேஸ் நமக்கு வந்து ஒரு கோடை எஃப்எம் எடுத்துக்கோங்க. கோடை எஃப்எம் எப்படி கொடைக்கானல்ல ஏதோ ஒரு பீக்ல இருந்து அதை வந்து ப்ராபகேட் பண்றாங்க. சோ அங்க இருந்து ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம அதை பாக்குற முடியும். அதே மாதிரி சூரியன் எஃப்எம் எடுத்துக்கோங்க, இல்ல நம்ம சரௌண்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு எஃப்எம் எடுத்துக்கோங்க. சோ மேபி ஒரு 5-10 ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் அதை கவர் பண்ற மாதிரி அந்த ரேடியோ சிக்னல்ஸ் இருக்கு. அப்போ அந்த வேவ் லென்த் எப்படி இருக்கணும்? வெரி லாங் வேவ் லென்த்தா இருக்கணும். அப்போ ரேடியோ வேவ்ஸ் மஸ்ட் ஹேவ் லாங் வேவ் லென்த் அதிகமா இருக்கு. ஓகே, சோ வேவ் லென்த் அதிகமா இருந்துச்சுன்னா ஆப்வியஸா அதோட எனர்ஜி கம்மியா இருக்கணும். சோ எனர்ஜி வந்து கம்மினாலே அதோட ஃப்ரீக்வன்சி கம்மி தானே. கரெக்டா? சோ என்னன்னா இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ரேடியோ வேவ்ஸ்க்கு வந்து அதிகமான வேவ் லென்த் இருக்கும், கம்மியான ஃப்ரீக்வன்சி இருக்கும், கம்மியான எனர்ஜி இருக்கும். காமா ரேஸ்க்கு வந்து அதிகமான எனர்ஜி இருக்கும், அதிகமான ஃப்ரீக்வன்சி இருக்கும், கம்மியான வேவ் லென்த் இருக்கும். இந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த விசிபிள் லைட். சோ இந்த விசிபிள் லைட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட வேவ் லென்த் பொறுத்த அளவுக்கு இது கமிங் அரௌண்ட் 400 நானோமீட்டர்ல இருந்து 700 நானோமீட்டருக்குள்ள நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெக்ட்ரம் தான் விசிபிள் லைட். இதை மட்டும் இந்த டேட்டா மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, சோ அண்ட் அனதர் திங், இன் கேஸ் உங்களுக்கு மேட்ச் தி ஃபாலோவிங்ல உங்களுக்கு என்ன क्वेश्चन கொடுத்திருப்பாங்கன்னா, இந்த சில ஸ்பெக்ட்ரம் கொடுத்துட்டு சில வேவ் லென்த்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு கரெஸ்பாண்டிங் வேவ் லென்த்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இட் இஸ் ஆப்வியஸ் திங் தட் நமக்கு அந்த வேவ் லென்த்ஸ் வந்து மனப்பாடம் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். சரிங்களா? பட் ஆனா நம்ம அந்த பாயிண்ட்ல நமக்கு லாஜிக் யூஸ் பண்ணலாம். சோ எந்த இதுல வந்து அதிகமாக இருக்கும்னு நம்ம எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, இது நமக்கு ஈஸி. கரெக்டா? இப்ப நமக்கு டேட்டா எந்த ஒரு டேட்டா நான் படிக்கல கொடுக்கல, நம்ம இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு இப்ப எந்த லைட்டுக்கு அதிகமான வேவ் லென்த், எந்த வேவுக்கு நம்ம கம்மியான வேவ் லென்த் இருக்குன்னு நம்ம பேச முடியும். கரெக்டா? சோ அந்த லாஜிக் நம்ம யூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்ல நீங்க என்ன செய்யுங்க, ஆன்சர் நீங்க ஹேண்டில் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. திஸ் இஸ் பேசிக், ஒரு பேசிக்கான இது. இப்போ இந்த ஸ்பெக்ட்ரத்துல இருக்கக்கூடிய நான் என்ன சொல்றேன்னா, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். இந்த ஸ்பெக்ட்ரம் லைட்டோட ஸ்பெக்ட்ரம் வந்து எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னு மட்டும் பாருங்க. 400 நானோமீட்டர்ல இருந்து 700 நானோமீட்டருக்கு வரைக்கும் இருக்கும் லைட்டை பொறுத்தளவுக்கு. அண்ட் அதிகமான ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடியது வந்து காமா ரேக்கு அதிகமான ஃப்ரீக்வன்சி இருக்கும், கம்மியான ஃப்ரீக்வன்சி வந்து ரேடியோ வேவ்ஸ்க்கு இருக்கும். சரியா? சோ அண்ட் தட்ஸ் இட். இப்போ இதை தாண்டி நம்ம இதோட என்ன செய்ய போறோம்னா ஒரு வேவையும் நம்ம பார்க்க போறோம். சோ லிசன், இப்ப ரேடியோ வேவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது எப்படி நமக்கு ப்ரொடியூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரேடியோ சிக்னல்ஸ் இட்ஸ் a பிளேட். இந்த பிளேட்ல
நமக்கு ஒரு சிக்னல்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, ஒரு ஃப்ரீ அதாவது ஏசி சிக்னல் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து இது வந்து இதுல ஆசிலேட் ஆகும். இந்த ஏசி சிக்னல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட்ஸ் ஹாஸ் 50 ஹெர்ட்ஸ். 50 ஹெர்ட்ஸ்னா 50 தடவை அதோட polarity வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ 50 டைம்ஸ் வந்து அதோட polarity மாறுச்சுன்னா ஒரு எலக்ட்ரானும் 50 டைம்ஸ் வந்து மேலேயும் கீழே நம்ம ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஆசிலேட் ஆகும்போது கண்டிப்பா அதுல இருந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ஒரு EMFs வந்து கிடைக்கும். சரியா, இன்னும் ரெண்டுல வந்து இதே மாதிரி ஒரு பிளேட் வச்சிருந்தோம்னா அந்த EMFs நம்ம ரிசீவ் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் நம்ம இங்க இருந்து ஒரு சிக்னல்ஸ், ஒரு ஆடியோ சிக்னல்ஸ் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணோம்னா இங்க இருந்து இந்த ரிசீவர் ரெண்டுல இருந்து இதை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். புரிஞ்சா? ஸோ நான் மறுபடியும் சொல்றேன். இப்போ நமக்கு ஒரு சிக்னல்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே, இதனோட பிளேட். ஸோ இந்த பிளேட் வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஏசி சிக்னல் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஏசி சிக்னல் இங்க நமக்கு ஒரு மெட்டல் பிளேட். ஓகே, ஸோ இது நமக்கு வந்து ஒரு ஏசி சிக்னல் யூஸ் பண்ண போறோம். ரைட், இப்போ இங்க இருந்து இன்கேஸ் இஃப் ஐம் கிவிங் சம் அல்டர்னேட்டிங் சோர்ஸ், ஏசி சோர்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து மேலே இங்கே நமக்கு வந்து ஆசிலேட் ஆக போகுது. நான் எப்பவுமே சொல்றேன், இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்போ நமக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சார்ஜ் வந்து நமக்கு ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சார்ஜ் நமக்கு ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும் தான் கிடைக்கும். அதே சார்ஜ் வந்து நமக்கு மூவ்மெண்ட்ல இருந்துச்சுன்னா நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் கூட நமக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸும் கிடைக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் கூட ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ இதே சார்ஜ் பாத்தீங்கன்னா நமக்கு ஆக்சிலரேட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆக்சிலரேட் ஆனாலோ இல்ல ஆசிலேட் ஆனாலோ நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் எய்தர் ஒரு ஆசிலேட் ஆனாலோ இல்ல ஆக்சிலரேட் ஆனாலோ நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் கிடைக்கும், பிளஸ் நமக்கு வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஆப்வியஸா. சரிங்களா? இதை வந்து மனசுல பதிய வச்சுக்கோங்க. இது மூணுமே நமக்கு முக்கியம். இப்போ நான் இங்க என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, நமக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு வந்து ஆசிலேட் ஆக ஆரம்பிக்குது, இல்லாட்டி ஆக்சிலேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஆக்சிலேட் ஆகும்போது இங்க நமக்கு வந்து ஒரு வேவ்ஸ் வந்து நமக்கு இங்க வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இங்க இருந்து நமக்கு வந்து வேவ்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த வேவ்ஸ் வந்து இந்த வேவ்ஸ் என்ன சொல்ல போறேன், EM வேவ்ஸ் சொல்ல போறேன். இந்த வேவ்ஸ் வந்து நம்ம ரிசீவர் எண்ட்ல இருந்து ரிசீவ் பண்ணோம்னா ஸோ வி கேன் டிரான்ஸ்மிட் சம் சிக்னல்ஸ். அப்போ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இந்த ரேடியோ சிக்னல்ஸ் வந்து நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். அப்போ இங்க இந்த எண்ட் வந்து டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லலாம், டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லலாம். இந்த எண்ட் நம்ம வந்து ரிசீவர் சொல்லலாம். சரிங்களா? சோ இந்த சிக்னல்ஸ் ஆல்சோ நமக்கு இது ரிசீவ் ஆகும்போது இப்போ இந்த EMFs இருக்கக்கூடிய ஜோன்ல நம்ம இந்த பிளேட்டை நம்ம வைக்கும்போது இந்த பிளேட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் நமக்கு வந்து ஆக்சிலேட் ஆக ஆரம்பிக்கும் வித் சேம் ஃப்ரீக்வன்சி, சோ வித் சேம் வேவ் லென்த். அப்ப நமக்கு இதுல இருந்து நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நம்ம கேப்சர் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ இங்க நமக்கு வந்து ரிசீவர் எண்ட்ல இருந்து மறுபடியும் நமக்கு வந்து மாடுலேஷன்ல நமக்கு நிறைய இருக்கும், ஆடியோ மாடுலேஷன்ஸ், ஆடியோ வீடியோ மாடுலேஷன்ஸ்லாம் இருக்கும். சோ அதை வந்து லேட்டா நம்ம படிச்சுக்கலாம். இப்போதைக்கு இதுதான் நமக்கு வந்து ஓவராலா கதை. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ரேடியோ சிக்னல்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி நமக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த ரேடியோ சிக்னல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக, ஒரு டிவி, ஒரு ரேடியோ, ஒரு ரேடியோ சிக்னல்ஸ் நம்ம ப்ராபகேட் பண்றதுக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் அனதர் திங், திஸ் இஸ் ஆல் அபவுட் நமக்கு ரேடியோ வேவ்ஸ். மைக்ரோவேவ்ஸ் பொறுத்தளவுக்கு மைக்ரோவேவ்ஸ் அப்படின்றது வந்து மைக்ரோவேவ் ஓவன். ஓகே, நீங்க கேட்டனே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். இந்த மைக்ரோவேவ்ஸ் பொறுத்தளவுக்கு we are having மெயின் பர்பஸ் ஆஃப் மைக்ரோவேவ் ஓவன். நமக்கு மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு சில அந்த டென்னிஸ் பால், அந்த கிரிக்கெட் பாலோட ஸ்பீட்ல இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நம்ம வந்து யாராச்சும் தோனியோ இல்ல சச்சினோ இல்ல விராட் கோலியோ வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பால் ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பால் வந்து இவ்வளவு ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்றத எப்படி சொல்றாங்கன்னா பை யூசிங் மைக்ரோவேவ்ஸ். இந்த மைக்ரோவேவ்ஸ் என்னன்னா, இந்த மைக்ரோவேவ்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஏர்ல இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய நம்ம ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்பீடு நம்ம சொல்ல முடியும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிளைட் வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபிளைட் நம்ம இந்த மைக்ரோவேவை வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்மளால இந்த ஃபிளைட் வந்து இவ்வளவு தூரத்துல வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஒரு டென்னிஸ் பாலோட ஸ்பீட் நம்மளால சொல்லலாம். இன்னொன்னு நமக்கு கிரிக்கெட் பாலோட ஸ்பீட் நம்ம சொல்லலாம். அந்த நமக்கு வந்து மைக்ரோவேவ்ல நம்ம யூஸ் பண்ண முடியும். சரி, இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். சோ அதை எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறோம்னா, ஒரு கிளிசர்ட்ரான் அப்படின்ற மேக்னட்ரான் அப்படின்ற ரெண்டு விஷயம் இருக்கு. சோ இது எல்லாமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து நமக்கு இந்த மைக்ரோவேவ்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் இட்ஸ் a பாயிண்ட் கான்டாக்ட் டயர்ஸ். சோ இந்த டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது எப்படி நம்ம டிடெக்ட் பண்றதுன்னா பை யூசிங் சம் பாயிண்ட் கான்டாக்ட் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி நமக்கு இது வந்து டிடெக்ட் பண்ணிடலாம். சோ இதுக்கப்புறம் வரப்போறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்ஃப்ராரெட் வேவ்ஸ். இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து நீங்களும் நானும் ஒரு இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு எலமெண்ட் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்ரி ஆப்ஜெக்ட் மோர் தென் 0 டிகிரி 0 கெல்வின் 0 கெல்வினுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு வந்து EM வேவ்ஸ் வந்து அது எக்ஸிபிட் பண்ணும். அந்த EM வேவ்ஸ் அப்படின்றது இந்த ஃபார்ம் ஆஃப் IR வேவ்ஸ். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்னா, எந்த ஒரு ஆப்ஜெக்டையுமே சென்ஸ் பண்ணதுக்கு கண்டிப்பா லைட் தேவைன்னு நம்ம பேசியிருக்கோம், நமக்கு தெரியும். ஆனா இந்த சில கேமராஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 0 லைட்லயுமேவும்
ரொம்ப ரொம்ப மினிமலிஸ்டிக்கான லைட் இருந்தாலுமே நமக்கு வந்து அதை கேப்சர் பண்ணுது. இப்ப நமக்கு இருட்டுல நமக்கு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுவோம். சின்ஸ் அந்த கேமரா என்ன செய்யுது, அந்த அவன் வந்து வர்றது, அவன் வந்து பூட்டை உடைக்கிறது, திருடுறது, நைட்டு நேரத்தை திருடுறது எல்லாத்தையும் அந்த கேமரா வந்து நமக்கு கேப்சர் பண்ணுது. ஸோ இது எப்படி அதுக்கு பாசிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பை யூசிங் இந்த ஐஆரோட சென்சார்ஸ் அங்க வந்து இருக்கும். ஸோ ஐஆர் சென்சர்ஸ்னா நமக்கு ஆப்வியஸா நம்ம பக்கத்துல இருக்க எல்லாமே நமக்கு 0 கெல்வினுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா ஜூஸுமே இட்ஸ் மோர் தென் 0 கெல்வின். ஸோ கண்டிப்பா அதுல இருந்து நமக்கு ஒரு இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் நமக்கு வந்து இருக்கும். அதை நம்ம சென்ஸ் பண்ணி தான் அது ஒரு இமேஜை கன்வெர்ட் பண்ணி நமக்கு அந்த கேமரா வந்து நமக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ தட்ஸ் இட். இப்போ நமக்கு இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் பொறுத்தளவுக்கு நம்மளும் ஒரு ப்ரொடியூசர் தான். ஓகே, அது அந்த இதை தாண்டி நமக்கு வந்து சில இதை எங்க யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா சில தெரபிஸ்லாம் நம்ம யூஸ் பண்றாங்க. தெரபிஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு பாடி பெயினா இருக்கட்டும், இல்ல மசில் பெயினா இருக்கட்டும், இல்ல அந்த பிசியோதெரபிஸ்ட்லாம் நமக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ட்ரீட்மெண்ட்ல இந்த ஐஆர் லேம்ப் நம்ம யூஸ் பண்ணி அவங்க வந்து யூஸ் பண்ணி கியூர் பண்றாங்க. அண்ட் தட்ஸ் இட். அங்க another thing, பாம்புனால இன்ஃப்ராரெட் வேவை சென்ஸ் பண்ண முடியும். இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவலி நம்மளால விசிபிள் ஸ்பெக்ட்ரம் தான் பார்க்க முடியும். ஆனா நமக்கு இதுக்கு ஒரு ஐஆர் ஸ்பெக்ட்ரமத்தையோ ஒரு ஐஆர் வேவையோ ஒரு யூவி வேவையோ நம்மளால பார்க்க முடியாது. ஆனா ஸ்னேக் கேன் சென்ஸ் டில் இன்ஃப்ராரெட் வேவ் வரைக்கும் அதனால சென்ஸ் பண்ண முடியும். சரி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விசிபிள் ஸ்பெக்ட்ரம். ஸோ விசிபிள் ஸ்பெக்ட்ரம்னா நமக்கு சொல்றதுக்கு என்னது, நமக்கு தெரியாததா எத்தனை 400 நானோமீட்டர்ல இருந்து 700 நானோமீட்டருக்கு வரைக்கும் நமக்கு அது வேவ் லென்த் இருக்கும். ஓகே, ஸோ இதை தாண்டி இந்த எந்த ஒரு ஆப்ஜெக்டையுமே நம்ம பாக்குறதுக்கு லைட் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம ஆட்டத்தை நம்ம ரிசர்ச் பண்ணாலும் பரவாயில்ல, இல்ல ஸ்பேஸ் நம்ம ரிசர்ச் பண்ணாலும் பரவாயில்ல, எல்லா ரிசர்ச்சுக்கு எல்லா அப்சர்வேஷனுக்கும் நமக்கு கண்டிப்பா லைட் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. சரிங்களா? ஸோ லைட் நமக்கு ப்ரொடியூஸ் பண்றது. ஸோ இன்னொரு மெத்தட் பாத்தீங்கன்னா EMS பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நியூக்ளியஸ். ஓகே, சோ நியூக்ளியஸ் பக்கத்துல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்பிட் இருக்கு, செகண்ட் ஆர்பிட் இருக்கு. n = 1, இது n = 2. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு செகண்ட் ஆர்பிட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கண்டிப்பா எனர்ஜி வந்து கெயின் பண்ணும். ஏன்னா இது வந்து லோவஸ்ட் எனர்ஜி, லோ எனர்ஜி, இது ஹை எனர்ஜி. ஓகே, சோ லோ இந்த ஸ்டேட்ல நீங்க போகும்போது கண்டிப்பா நமக்கு எனர்ஜி வந்து அதை அப்சர்வ் பண்ணும். ஒரு ஹை ஸ்டேட்ல இருந்து லோ ஸ்டேட்டுக்கு வரும்போது எனர்ஜி வந்து அதை எக்ஸிபிட் பண்ணும். அப்படி எக்ஸிபிட் பண்ற எனர்ஜி வந்து will be in the form of electromagnetic waves. இதுமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் நமக்கு நிறைய விதமா ப்ரொடியூஸ் பண்ணலாம். இட் இஸ் ஆல்சோ ஒரு எலக்ட்ரான்ல ஒரு எனர்ஜி டிரான்ஸ்மிஷன், ஒரு ஆட்டத்துல நமக்கு எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் நடக்கும்போது நமக்கு EM வேவ்ஸ் நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். சரி, ஸோ that will be in the form of EM spectrum and light. Okay, so that's it. And another thing, UV அல்ட்ராவயலட் ரேஸ் யார்ட்ட வருது, நம்மளோட சன்ல இருந்து அதிகமான என்னதான் வருது, அல்ட்ராவயலட் ரேஸ் தான் வருது. ஸோ மேக்ஸிமம் நமக்கு எங்கனே ஃபில்டர் ஆயிரும், நமக்கு ஓசோன் ஏரியா நமக்கு மேக்ஸிமம் நமக்கு ஃபில்டர் ஆயிரும். இன்கேஸ் அந்த ஓசோன் ஏரியா இல்லாட்டினா இப்போ நம்மளால இவ்வளவு சஃபிஸ்டிகேட்டடா இருக்க முடியாது, எக்கச்சக்கமான ஸ்கின் டிசீஸ் நமக்கு வந்திருந்திருக்கும். ஓகே, ஸோ ஓசோனே நமக்கு பாதி மேக்ஸிமம் ஆஃப் UV ரேஸ் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிரும். அண்ட் another thing, இதை நம்ம எப்படி டிடெக்ட் பண்ணா போட்டோவோல்டிக் செல்ஸ் நம்ம யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ண நமக்கு இதுல யூஸ் பண்றோம் இல்லையா நம்ம சோலார் பேனல்ல. ஓகே, சோ லைட் எனர்ஜி வந்து ஃபுல்லாமே நம்ம எலக்ட்ரிக் எனர்ஜி நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம் பை யூசிங் சம் செல்ஸ், போட்டோவோல்டிக் செல்ஸ் சொல்லுவாங்க. சோ அந்த செல்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணலாம். அண்ட் another thing, இந்த UV வந்து இன்னொரு நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு. என்னென்ன அப்ளிகேஷன், நம்மளோட வாட்டர் பியூரிஃபையர். இந்த வாட்டர் பியூரிஃபையர் பொறுத்தளவுக்கு அந்த ஜெர்ம்ஸ் நமக்கு கில் பண்ணதுக்கு வந்து இந்த UV லைட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். கேட்டா, சோ அப்ப வாட்டர் பியூரிஃபையர்ல இந்த UV ரேஸ் இருக்கு. அந்த வேற என்ன பாக்டீரியாஸ் கில் பண்றதுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கு இல்லையா, கத்தி, கடப்பாரில் அந்த சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், நம்ம சின்ன சின்ன நைஃப், பிளேடு இதெல்லாம் இருக்கும் இல்லையா. சோ இதை வந்து நம்ம அதை வந்து ஸ்டெரிலைஸ் பண்றதுக்கும் இந்த UV ரேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ஞாபகத்தில் இருக்கு, முன்னாடி வந்து ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ்ல வந்து சன்லைட் வந்து டைரக்டா விழுகிற மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, அங்க நம்ம ஆஃப்டர் அந்த ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி அங்க வந்து காய வச்சிருப்பாங்க. ஸோ தட் அந்த சன்லைட் அதுல படும்போது கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸ் இருக்காது, கில் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து மாடர்ன் டெக்னாலஜிஸ்ல வந்து இதுக்கு தனியா ஒரு பாக்ஸ் இருக்கு. ஸோ தட் அதுல வந்து UV ரேஸ் மட்டும் ஃபுல்லா இருக்கும். ஸோ தட் அதுல வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் பிளேஸ் பண்ணும்போது அந்த 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 நைஃப்ல பிளேட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஜெம்ஸுமே அதை வந்து கில் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இதுமே மேஜரா இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் எக்ஸஸ் பத்தி நான் சொல்லி ஆகணும். எக்ஸஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்றேன். ஒரு ஹை அட்டாமிக் நம்பர் இருக்கக்கூடிய ஒரு பிளேட்ல பெரிய அட்டாமிக் நம்பர் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட் பிளேட்னு வச்சுக்கோம். ஸோ அதுல வந்து ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம ஓங்கி எறிகிறோம் ஒரு அப்படின்னு, which means we are going to accelerate an electrons and going to hit the target. அப்படி டார்கெட்ல ஹிட் பண்ணும்போது அங்க இருந்து நமக்கு வந்து
ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் அது எக்ஸ்ரே. சரிங்களா? ஸோ விச் மீன்ஸ் ஒரு டார்கெட்ல நமக்கு ஒரு பெரிய ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம என்ன செய்ய போறோம், ரொம்ப ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்ம வந்து த்ரோ பண்ணி பார்க்க போறோம். அப்படி த்ரோ பண்ணி அந்த அதுல ஹிட் ஆகும்போது அதுல இருந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ரே நமக்கு கிரியேட் ஆகும் ஒன்னு. ஸோ இதை வந்து நமக்கு தெரியும் எங்க ஒரு டிடெக்ட் பண்றதுக்கு நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. எங்க டிடெக்ட் பண்றாங்கன்னா நமக்கு பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிராக்சர்ஸை டிடெக்ட் பண்றதுக்கு ஸ்கேன் பண்றதுக்கு இந்த எக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை தாண்டி வைடா வேற எங்கேயும் நம்ம யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் டயர் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் கவுண்ட்ஸ்ல வந்து அது ப்ரொடக்ஷன் போய்கிட்டு இருக்கும். இப்போ அதுல இருக்கக்கூடிய டிஃபெக்ட் வந்து மேனுவலா அதை வந்து பாக்குறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க். அப்ப என்ன செய்வாங்கன்னா அந்த ஹோல் டயர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிஃபெக்ட் கூட இந்த எக்ஸ்ரே மூலியமா வந்து அந்த அவங்க வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, அது எப்படி இருக்குன்னா அந்த எக்ஸ்ரே ஸ்பேஸுக்குள்ள அது போயிட்டு வர மாதிரி இருக்கும். சோ தட் ஒரு டயரையுமே அது வந்து எக்ஸ்ரே பண்ணி பார்க்கும். சோ அதை எக்ஸ்ரே பண்ணி பார்க்கும்போது இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து சின்ன டிஃபெக்ட் இருக்கு, ஒரு கிராக் இருக்கு, ஒரு ஹோல் இருக்குன்னா கண்டிப்பா அந்த டயரை வந்து அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி வெளியில எடுத்துருவாங்க. சரிங்களா? சோ தட் ஏன்னா மேனுவலா பாக்குறது ரொம்ப கஷ்டம் தானே. சோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ்லயுமே நமக்கு எக்ஸ்ரேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா காமாரே பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நியூக்ளியஸ் இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு ரொம்ப எனர்ஜிஃபுல்லான ஒரு இஎம்ஏஸ் வந்து நம்மளோட காமாரே. இட் ஹாஸ் அ வெரி மினிமலிஸ்டிக்கான வேவ் லென்த் இருக்கு, ஹை எனர்ஜி ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட். இந்த இஎம்ஏஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டியூமர் செல்ஸ் கூட நம்ம கியூர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அனதர் திங், இட்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் எங்க நியூக்ளியஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இட் ஹாஸ் அ ஹை பெனிட்ரேட்டிங் பவர். ஏன்னா இட் ஹாஸ் அ ஹை எனர்ஜி. ஹை எனர்ஜினா இதுக்கு இந்த காமாரேயை பொறுத்தளவுக்கு தான் இட் ஹாஸ் அ ஹை பெனிட்ரேட்டிங் பவர். ஓகே, சோ திஸ் இஸ் இது வந்து நமக்கு ஓவரால் நம்ம ஸ்பெக்ட்ரம் பார்த்தாச்சு. இது எல்லாத்தையும் ஒரு ஐடியாவை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஒரு நாலேஜை வச்சுக்கிட்டு ஜஸ்ட் நீங்க என்ன செய்வீங்க, கையோட போய் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஸ்பெக்ட்ரத்தையும் நீங்க படிச்சிருங்க. படிச்சுட்டு நீங்க படிங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து புரியும். சோ நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டிபிகேஷன் மட்டும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நீங்க ரொம்ப நாள் கேட்டுக்கிருந்தீங்க இந்த கிராஸ் கோர்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு. நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஆன்கோயிங் அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. 2026 உண்டான நீட் எக்ஸாமுக்கு உண்டான ஒரு கிராஸ் கோர்ஸ் வந்து ரைட் நா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த கிராஸ் கோர்ஸ் பொறுத்தளவுக்கு என்னென்னலாம் இதுல இருக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு லைவ் செஷன்ஸ் வந்து இருக்கும், ரெக்கார்டட் செஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கு சாலிடான ஒரு நோட்ஸ் அவைலபிளா இருக்கும், ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அண்ட் அனதர் திங், கிரேட் இண்டியன் பேட்டில் வந்து இதோட ஜாயின் பண்ணி இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா கிரேட் இண்டியன் பேட்டிலுக்கும் நீங்களும் அப்பியர் ஆகிக்கலாம். அண்ட் பர்சனலைஸ் மென்டர்ஷிப்ஸ் இது ஆக்சுவலா வந்து நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்லை. நம்ம கிட்ட இருந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் விஷயம் வந்து பர்சனலைஸ் மென்டர்ஷிப். இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் நீங்க உங்களுக்கு என்ன லேக் ஆகுது, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் இம்ப்ரூவ் பண்ணணும், எதுல நீங்க உங்களோட மார்க் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ ஓவரால் உங்களோட கேட்டகரி ஆக்சுவலா நமக்கு எல்லாமே தெரியும். நம்மளோட கேட்டகரிக்கு வந்து எவ்வளவு மார்க் எடுத்தோம்னா நமக்கு சீட் கிடைக்கும் அப்படின்றது. இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பர்சனலைஸா உங்களுக்கு மானிட்டர் பண்ணி உங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மென்டர்ஷிப் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸோட கிடைக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி ஆஃப்டர் இந்த கிளாஸ் கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஆல் இண்டியா லெவலான டெஸ்ட் சீரிஸுமே இதுல இருக்கும். சரிங்களா? சோ இதுல இருக்கு நான் பார்த்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா ஃபீல் ஆனது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் நம்ம கோ த்ரூ பண்ணும்போது ஒரு ப்ராப்பரா இந்த கோர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ற ஸ்டூடெண்ட்னால ஹி மைட் பி எக்ஸ்போஸ்ட் டு ஓவர் 10,000 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஆக்சுவலா 10,000க்கு மேல கொஸ்டின்ஸ் வந்து ஏன்னா கிளாஸ்லயே வந்து ஒரு நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அவங்க போட்டு காமிச்சிருவாங்க. ஓகே, அதுல அந்த கொஸ்டின்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் இன்க்ளூட் இருக்கும். இதை தாண்டி வந்து நமக்கு எக்ஸாம்ஸ்லயுமே ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா மே மந்த் வரைக்குமே நமக்கு மோர் தென் 10,000 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கு நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆயிருப்போம். அது 10,000 அப்படின்றது வந்து இருக்கல கம்மியான நம்பர் இல்ல. ஸோ எவ்வளவு பெரிய ஜாம்புவான் கொஸ்டின் செட் பண்ணா இருந்தாலும் இந்த 10,000 11,000 10,800 பிளஸ்ல இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த 11,000 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்குள்ள தான் கண்டிப்பா ஹி மஸ்ட் டேக் த கொஸ்டின்ஸ். கரெக்டா? அப்ப வந்து இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் விஷயம் இல்லையா? நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து இதுதான் நமக்கு தேவை. கரெக்டா? ஸோ கண்டிப்பா நீங்க இல்லாட்டினா உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து நீட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டான கோர்ஸா இருக்கும். அண்ட் உங்களுக்கு டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் 8129000700 இந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கைட் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டா நீங்க டிஸ்கிரிப்ஷன் நீங்க செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க அதன் மூலியமாவும் நீங்க அட்மிஷன் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஷன்ல பார்த்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த QR கோட்ல வந்து அது அவைலபிளா இருக்குன்னு கொஞ்ச நேரத்துல. அண்ட் நீங்க அப்படி இல்லாட்டா நீங்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தாலும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்குமே அங்க அவைலபிளா இருக்கும். நீங்க அதை யூஸ் பண்ணி கூட அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நம்மளோட நோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு வந்து சப்போர்ட்டிங் மெட்டீரியலா யூஸ் பண்ணிக்கோங்க. And that's it guys. இந்த மெட்டீரியல்ஸ் கூட உங்களுக்கு அடிஷனலா பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கூட நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம். சோ பிராக்டிஸ் கொஸ்டின் கூட நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம். நீங்க ஆஃப்டர் நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அதையுமே நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ்மே இருக்கு. ஓகே, நீங்க அங்கேயுமே நீங்க நம்ம படிச்சது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துக்கலாம். நீங்க உங்களவே நீங்க
ஜஸ்ட் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் எவ்வளவு படிச்சிருக்கோம் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. என்சிஇஆர்டி ரீட் பண்ணிட்டு மறுபடியும் கம் பேக் டு த செஷன்ஸ் அண்ட் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த கூகுள் ஃபார்ம் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த செஷன்ஸ்ல உங்களுக்கு இந்த லெசன்ஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். தட்ஸ் இட். ஓகே, பை.